அது போலதான் நமக்கானவைகளை தேவன் ஆயத்தம் பண்ணும் போது நம் கண்களுக்கு காண்பிக்க மாட்டார். இந்த நாட்கள் கடினமாய் தான் இருக்கும், இந்த நாட்கள் சற்று வேதனையாய் தான் இருக்கும். ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எக்லோன் அல்ல, செத்து கிடப்பதற்கு என் ஆண்டவன் எக்லோன் அல்ல. என் ஆண்டவர் சகலத்தை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த யாக்கோபு யோசேப்பை காணும் வரை அந்த 22 வருஷம் யாக்கோபுக்கு எப்படி இருந்துன்னு 2 வார்த்தைகள்ல சொல்லுகிறேன். ஒன்று, ஆதியாகமம் 37:35 வாசிங்க. ஆமென். 37:35. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் இந்த காத்திருப்பின் காலத்துல அவனுக்குள்ள எதற்கு இடம் இல்லை தெரியுமா? ஆறுதலுக்கு இடம் இல்லை. ஆறுதல் சொல்ல வராங்க, ஆனா நமக்குள்ள இடம் இல்லை. ஆமே, நம்ம நிறைய ஆறுதல்கள் வருகிறது, ஆனா உள்ள இடம் இல்லை. ஆமே, ஆறுதல்கள் சுத்தி எத்தனை பேர் ஆறுதல் சொல்றாங்க, ஆனா உள்ள இடம் இல்லையே. உள்ள இடம் இல்லையே. ஆமே, காத்திருக்கிற சகோதரி, கணவன் மூலமாய் ஆறுதல் வருகிறது, உள்ள இடம் இல்லை. மனைவி மூலமாய் ஆறுதல் வருகிறது, இடம் இல்லை. பிள்ளைங்க மூலமாய் ஆறுதல் வருகிறது, இடம் இல்லை. உள்ள இடம் இல்லை. ஏன்னா அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆவி என்னில் தியங்கும் போது நீரன் பாதை அறிந்திருக்கிறீர். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நிற்கிறான். ஆறுதல் சொல்ல இடம் இல்லை. ஆறுதல் சொல்லதான் வந்து நிக்கிறாங்க, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. வந்து நிக்கிறது இவன் அழுறத பாக்குறதுக்கு இல்ல, ஆறுதல் சொல்ல. ஆனால் அவனுக்குள்ள இடம் இல்லை. அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டே இருந்தான். அழுது கொண்டே இருக்கிறான். அழுதான் என்றல்ல, இந்த காத்திருப்பின் காலத்துல அதிகமா நம்ம செய்கிற காரியத்துல ஒன்று என்ன தெரியுமா? அழுகை. ஏன்னா நமக்குள்ள எதற்கு இடமில்லாமல் போகிறது? ஆறுதலுக்கு. எனவேதான் தன்னைத்தானே ஆறுதல் படுத்துகிறான் தாவீது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? என் கண்கள் சொரிந்து கொண்டே இருக்கிறது என்கிறார். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீரே, அவைகள் எல்லாம் உங்க கணக்கில் இருக்கிறதப்பா. எத்தனையோ ஆறுதல், எத்தனையோ பேர் மூலம் நமக்கு ஆறுதலின் வார்த்தை கிடைக்கிறது. கேட்கும் போது சில நேரத்தில் நல்லா இருக்கு, ஆனா உள்ள இடம் இல்லை. அந்நாளுக்கு ஆறுதல் யார் மூலமாய் கிடைக்கிறது? எல்கானா மூலம் கிடைக்கிறது. எல்கானா சொன்ன வார்த்தை என்ன? 10 பிள்ளைகளை பார்க்கல நீ எனக்கு. இப்ப பிள்ளை இல்லைங்கிற குற்றச்சாட்டை அந்நாளை சுத்தி இருக்கிறவங்க வைத்தார்களே தவிர யார் வைக்கல தெரியுமா? எல்கானா வைக்கல. ஒரு மனைவிக்கு இதை விட பெரிய சப்போர்ட் வேற என்ன இருக்கிறது? உலகம் 1000 சொல்லட்டும், ஆனா கணவன் ஒண்ணு இல்லமா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னா அதுல அவ்வளவு பலன் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு கூட அந்நாளுக்குள்ளே இடம் இல்லை. என வலி, அப்படிப்பட்ட வலி. ஆறுதலுக்கு இடம் இல்லை. இந்த பகல் வேளையில உங்களுக்கு ஆறுதலுக்கு உங்களுக்குள்ள இடமில்லாத அளவுக்கு நீங்க ஒரு பெயினை சுமக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இதன் மறுபக்கத்துல கர்த்தர் உங்களுக்கான யோசேப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் அனுப்பின வார்த்தைகள் உம்மிடம் திரும்பிடாதே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவன் இந்த வார்த்தையை நல்ல உள்வாங்கணும். ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு 4 குறிப்பு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரவில்லை. அப்பா சமூகத்திலிருந்து அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணி ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இடம் இல்லை இன்னைக்கு. அதனாலதான் ஒரு காலத்துல எல்லாம் ஒரு வார்த்தை கேட்கும் போது நம்மளுக்கு பலன் இருந்துச்சு. ஆனா இப்போ இதே யாக்கோபு தான் வீட்டை விட்டு புறப்பட்டு தலைக்கு கீழே கல்லை வச்சு படுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இங்க பாரு, நீ போற இடத்துல உன்னை காப்பாற்றி உனக்கு உணவு உடுக்க உடை எல்லாம் கொடுத்து நான் திருப்பி கொண்டு வரணும். அவன் படுக்க வச்சிருந்த கல்லை எடுத்து நாட்டுறான், கல்லை நிமித்தி வைக்கிறான். அவனுக்கு என்ன நம்பிக்கை? நானும் நிமிந்துருவேன், நானும் எழும்பிடுவேன். திருப்பி போறான்.
இப்படி போன யாக்கோபு தான் இப்பொழுது அவனுக்குள்ளே ஆறுதலுக்கு கூட இடம் கொடுக்கல, முடியல. ஆமே. எனக்குள்ள எத்தனையோ பேர் சுத்தி இருக்கிறவங்க ஆறுதல் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா எனக்குள்ளே அதற்கான இடம் இல்லை. ஆமே. நான் அழுது கொண்டே இருக்கிறேன், அழுது கொண்டே இருக்கிறேன். யாக்கோபு அழுது கொண்டே இருக்கிறான். மறுபக்கத்துல யோசேப்பு கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நமக்கு தெரியாது, நாம் அழுது 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 பல நேரத்தில் நம்முடைய அழுகை மற்றவர்களுக்கு சங்கடமா இருக்க, வேதனையா இருக்கும். ஏன் நாம கூட துக்கத்துல தான் அழுறோம். ஆனால் இந்த கண்ணீர் நமக்கான பல நன்மைகளை முளைக்க பண்ணுகிற தண்ணீர் என்பதை இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சில கண்ணீரோடு இருக்கிற உள்ளங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நமக்கான நன்மைகளை முளைக்க பண்ணுகிற தண்ணீர். அவன் அழுது கொண்டிருக்கிறான். இன்னொரு காரியத்தை பாருங்கள், யாக்கோபு சொன்ன இன்னொரு காரியம். அந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டு சகோதரர்கள் எல்லாம் போவாங்க, போயிட்டு சிமியோனை பிடிச்சு வைப்பார். வர வழியில அத்தனை பேருடைய சாக்கு பையிலையும் பணம் இருக்கும். இந்த சம்பவத்தை எல்லாம் யாக்கோபு கிட்ட யோசேப்பின் சகோதரர்கள் சொல்லும் போது யாக்கோபு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்றாங்க, அந்த சிமியோனை விடணும்னா பென்யமீனையும் கூட்டிட்டு போகணும். அப்படி சொல்லும் போது யாக்கோபு சொல்லுகிறார், 42வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்துல வாசிங்கள். என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டாவே நடக்குது, எல்லாமே எனக்கு விரோதமாகவே நேரிடுகிறது. இந்த காத்திருக்கும் காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நடப்பது எல்லாமே நமக்கு எதிராய் நடப்பது போலவே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாம்பு பவுல் கையில கடிச்சதை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? இவங்கிட்ட ஏதோ ஒரு சந்தேகமே இல்லை. வாழ்க்கையில புயலடி எல்லாமே எதிரா. அவர் சொல்றாரு யாக்கோபு, அவன் வாழ்க்கையில நடந்ததை வைத்து எல்லாமே எனக்கு எதிராவே நடக்குது. ஆமென். எல்லாமே எதிரா. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா எல்லாம் எதிரா நடக்கல, எல்லாமே அனுகூலமாய் நடக்கிறது. அது நமக்கு தெரியும். அதனாலதான் அது ஒருத்தர் உணர்ந்ததே கிடையாது. யாக்கோபால அதை ஃபீல் பண்ணவே முடியல. யாக்கோபு சொல்ல, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். எல்லாமே சிமியோனும் இல்லை, யோசேப்பும் இல்லை, இல்லை 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 இல்லை. இந்த காத்திருப்பு காலம் முடிவுக்கு வரப்போகிறது. இன்னும் அடுத்த மீட்டிங்ல யாரை கூட்டிட்டு போக போறாங்க தெரியுமா? யாக்கோபை கூட்டிட்டு போக போறாங்க. எப்படி கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? ரதத்துல வச்சு கூட்டிட்டு போக போறாங்க. அப்போ காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வரும்போது அவனுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? இல்லை 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 இல்லை. யோசேப்பு இல்லை, சிமியோன் இல்லை, பென்யமீன் இல்லை. ஆமென். சுகம் இல்லை, பணம் இல்லை, பலன் இல்லை, சமாதானம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. இத்தனை இல்லைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில தான் கர்த்தர் ஒரு அதிசயமான அற்புதமான நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் என்னை, அதாவது நான் காத்திருக்கிறது வேற, என்னை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறது வேற. எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்குது, எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்குது, எல்லாமே எனக்கு எதிராகவே. ஆமென். அப்படிப்பட்ட நிலையில யாராவது இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இப்படி ஒரு வார்த்தையை பார்க்க முடியாது. கர்த்தர் யாக்கோபோட இருந்தாருன்னு பார்க்க முடியாது. ஆனா என்ன வார்த்தையை பார்க்கலாம் தெரியுமா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். சில நேரத்துல இமைப்பொழுது அவர் தம்முடைய முகத்தை மறைப்பா. எதுக்கு தெரியுமா? ஏன் ஆண்டவர் அந்த இமைப்பொழுது மறைச்சிங்க? உன்னை நான் எப்படி சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன் தெரியுமா? உருக்கமான, அதாவது பிள்ளைங்க கொஞ்சம் அழ ஆரம்பிச்சு பெற்றோர் தூக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டுன்னு வைங்களேன், பிள்ளைங்க இன்னும் நல்லா அழுவாங்க.
பிள்ளைங்க என்ன நல்லா அழுததுக்கு அப்புறம் அந்த பெற்றோர் பிள்ளைகளை தூக்கும் போது எப்படி தூக்குவாங்க தெரியுமா? போட்டுறா 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 அப்படி சொல்லிட்டு அப்படி தூக்கி மார்போடு சேர்த்து வைத்து. ஆமே, ஆண்டவர் அப்படி நம்மளை தூக்க விரும்புறார். ஆமே, கைகளை உயர்த்தி, அப்பா நீங்க எனக்கு தீமை செய்யலப்பா, நீங்க அப்படி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அப்படி நீங்க எனக்கு தீமை செய்யலப்பா, நீங்க எனக்கு தீமை செய்யல ஆண்டவரே, நீங்க எனக்கு தீமை செய்யவே இல்லப்பா, நான் நினைச்சேன் நீங்க இனி என்ன பார்க்கவே மாட்டீங்க, எனக்கு இல்ல. ஆமே ஆமே. நடப்பதெல்லாம் எதிராக இருந்தாலும் நடந்து முடியும் போது நமக்கு நன்மைக்கு ஏதுவாக. யோசேப்பின் சகோதரர்கள் வராங்க, வந்து சொல்றாங்க யாக்கோபின் இடத்துல, ஆதியாகமம் 45:26, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்ப மூர்ச்சை அடைந்ததுன்னா அவன் மூச்சு நின்னுட்டு நிக்கல அப்படிங்கிறான். யோசேப்பு யார்? அவன் ஆண்டவருடைய சில விளையாட்டு இருக்கு தெரியுமா? யாரை வச்சு அந்த நியூஸ்? ஏன் யோசேப்பு வந்து அப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்ல, யோசேப்பை இரு, அவனுங்களே அனுப்பு. ஏன்னா இவனுங்க தான் அப்பா கிட்ட வந்து, அப்பா வர வழியில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம், யோசேப்பு ஒரு மிருகம் பட்சித்து போட்டது பாருங்க, அதுதானே? ஆமா. எந்த வாயினால யோசேப்பு யாக்கோபை துக்கப்பட வைத்தாரோ அதே வாயினால யாக்கோபை, ஹல்லேலூயா,